ஹலோ வணக்கம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பற்றி டிஃபன் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சில முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம செய்கிற ரெகுலராக நிறைய பேர் செய்கிற தப்பு. பிரேக்ஃபாஸ்ட்டை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அவசரமாக ஆஃபீஸ்க்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரைட்டா? பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நைட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா மத்தியானம் தான் சாப்பிடுவோம். அப்போது கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்க்கு மேலே கேப் உண்டாகுது. அப்போது அசிடிட்டி ஃபார்ம் ஆகி வயிற்றில் புண்ணெல்லாம் ஃபார்ம் ஆகலாம். அதனால் கூடிய வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாலே பெட் காஃபி சாப்பிடுவாங்க சில பேர். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரைட்டா? வெறும் வயிற்றில் காஃபி சாப்பிட்டிங்கன்னா காஃபி அந்த கெஃபீன் இருக்கிறது ஆசிட் செக்ரீஷன் வரும். அதனால் சிவியர் அசிடிட்டி, சிவியராக கேஸ்ட்ரிக் அல்சர் ஃபார்ம் ஆகும். அதனால் எப்போவுமே எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஹாட்டாக காஃபிலாம் சாப்பிடாதீங்க. ரைட்டா? தட் இஸ் நம்பர் 2. மிஸ்டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நம்பர் 3 ப்ரோட்டீனே இல்லாத வெறும் கார்போஹைட்ரேட் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாதீங்க. காலங்காலமாக நம்ம வெறும் இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம், இல்லைன்னா தோசை சாப்பிட்டுட்டு இருந்தோம். தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். கூடிய வரைக்கும் ரைஸ் குவான்டிட்டியை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் தான் நிறைய வேணும். ரைட்டா? அதனால் எவ்ரிடே ஒன்று ஏதானும் குழண்ட கடலை, மற்ற சுண்டல், இது ஏதானும் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லையா 1 or 2 எக்கு சாப்பிடுங்க. மட்டனோ சிக்கனோ ஏதாவது சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா எக் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இது ஏதான கட்டாயம் ஒரு ப்ரோட்டீன் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கிற இந்த 3 எசென்ஷியல் ஐட்டமும் நான் இப்போ சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டுங்களா?